ஆக்சுவலாக நேற்று என்ன ஆச்சுனாக்கா வந்து மேக்ஓஎஸ் சொன்னமா வந்து நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போய் அப்டேட் கொடுத்தோம். அது என்னன்னா நடுவில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால அதில் மைக் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மைக்கை டிசேபிள் பண்ணும்போது டிசேபிள் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்போது சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்போது எரர் காமிச்சு ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அதாவது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அகைன் வந்து நான் வந்து டவுன்லோட் போட்டு விட்டேன். அது வந்து ப்ராப்பராக தான் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ப்ராப்பராக ஓடல. அது நடுவில் ஏதோ சம் ஃபைல்ஸ் வந்து மிஸ் ஆகிருந்திருக்கும் போல். அது என்ன ப்ராப்ளம்னாக்கா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஓப்பன் கோர் லெகசி பேட்சரை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா நானும் வந்து ஒய்ஃபை டிசேபிள் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபையை மறுபடியும் ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா மேக் ப்ரோ 2013 இந்த ட்ராஷ் கேன் மாடலில் வந்து சொன்னமாக இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே ஒய்ஃபை வந்து ஆட்டோ டிடெக்ட் பண்ணாது. ஸோ அகைன் வந்து அந்த நெட்வொர்க் வந்து ஃபர்கட் நெட்வொர்க் கொடுத்து நம்ம வெளியில் போயிட்டு மறுபடியும் வந்து ஒய்ஃபைல வந்து நம்ம நெட்வொர்க்கை டிடெக்ட் பண்ணி மறுபடியும் ரீகனெக்ட் கொடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ரீகனெக்ட் கொடுத்தோம்னாக்கா அது வந்து கனெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் கனெக்ட் ஆகலை நமக்கு. ஸோ நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஓப்பன் கோர் லெகசி பேட்சரை வந்து நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். அதில் என்ன ஆயிடுச்சுனாக்கா டோட்டலாக சாஃப்ட்வேர் எல்லாமே கிராஷ் ஆகி ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. லூப் ரீஸ்டார்டிங் சொல்லுவாங்க. அது வந்து விண்டோஸ்லேயும் சம்டைம்ஸ் நடக்கும், இதே மாதிரி மேக்லையும் நடக்கும். அந்த மாதிரி ஓஎஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி லூப் ரீஸ்டார்டிங் ஆகிட்டே இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னாக்கா அதில் நம்ம நெட்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு இமீடியட்டாக வந்து ஆப்ஷன் கீயவோ இல்லை கமாண்ட் ஆர் கீயவோ நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்டார்ட் அப் டிஸ்க் காமிங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்கா ஸ்டார்ட் அப் டிஸ்க் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து நான் கமாண்ட் ஆர் கொடுத்து ஸ்டார்ட் அப் டிஸ்க் வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ரெக்கவரி இன்டர்நெட் ஃபைல் ரெக்கவரிஸ்ன்னு வந்துச்சு. நான் உடனே ஒய்ஃபை மறுபடியும் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் ரெக்கவரி கொடுத்தேன். அப்படி இருந்துமே வந்து அது ரெக்கவரி ஆகிட்டு என்ன கேட்டுச்சுனாக்கா பழைய ஓஎஸ், அதாவது நான் சிஸ்டம் வாங்கும்போது வந்து மேக் ஓஎஸ் 10 இருந்துச்சு, அந்த ஓஎஸ் தான் அதில் காட்டவே செஞ்சுது. சரி என்னன்னா அது இப்போ மறுபடியும் ஓஎஸ் 10 போட்டோம்னாக்கா எல்லா சாஃப்ட்வேருமே வந்து ரீசெண்டாக உள்ள சாஃப்ட்வேர் நிறைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு பென்ட்ரைவில் வந்து ஓஎஸ் வென்ச்சோரா வந்து நான் வந்து இந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணி தான் ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அது ஞாபகம் வந்தது. இந்த பென்ட்ரைவ் வந்து அதில் வந்து வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, இதில் வந்து அந்த ஓஎஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ டக்குன்னு என்ன பண்ணேன், இந்த இதை பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஆப்ஷன் கீயை ஹோல்டு பண்ண உடனே எனக்கு மறுபடியும் ஸ்டார்ட் அப் இது காமிச்சது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும் எப்பவுமே. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவ்வளோ, செகண்ட் வந்து நம்ம என்ன ஓஎஸ் இப்போ பென்ட்ரைவில் கொடுத்தோம்னா பென்ட்ரைவ், இல்லைன்னா சிஸ்டம்லேயே இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன காமிக்கணும்னாக்கா அது வந்து அந்த ஓஎஸை வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதே மாதிரி வென்ச்சோரா அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தது. கீழே வந்து 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும், 4வது ஆப்ஷன் வந்து டிஸ்கியூட்டிலிட்டி ஆப்ஷன் இருக்கும். அது என்னன்னாக்கா நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி காமிச்சோன்னு நான் என்ன பண்ணேன், ஓஎஸ் வென்ச்சோரா வந்து ஃபுல்லாக வந்து இந்த சிஸ்டமில் வந்து மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது வந்து ப்ராப்பராக ரீஇன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வென்ச்சோரா தான். அதோட ஃபைனல் அப்டேட் வரைக்கும் நம்மகிட்ட இருந்தது. ஸோ நமக்கு அது அவசியம் கிடையாது. ஒருவேளை வந்து சொன்னோமா நமக்கு எடுக்கலைனாக்கா ஓஎஸ் வென்ச்சோராவே ஃபுல்லாக மறுபடியும் ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்தேன். ஸோ ஓஎஸ் வென்ச்சோரா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி முடித்து அதையும் ப்ராப்பராக வந்து அந்த ரூட் பேட்ச்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து நார்மலாகவே ஒய்ஃபை எல்லாமே டிடெக்ட் ஆகி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆரம்பிச்சது. ஸோ என்கிட்ட வந்து இன்னொரு பென்ட்ரைவ் இருந்தது, இதுவும் வந்து ஒரு 32 GB. நான் என்ன பண்ணேன்னாக்கா மறுபடியும் அகெயின் வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் கோர் லெகசி பேட்சரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் அண்ட் பில்டு மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது வந்து எடுத்த உடனே காட்டும் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஓப்பன் கோர் லெகசி பேட்சர் ரிலீஸ் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் கோர் டவுன்லோட் பில்டு மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரியேட் மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டவுன்லோட் மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர், யூஸ் எக்ஸிஸ்டிங் மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர், ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து இருக்குல்ல டவுன்லோட் மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோம்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது இது புல்லிங் இன்ஸ்டால் கேட்லாக், அதாவது என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத காமிச்சிடும் உங்களுக்கு. இப்போ மேக் ஓஎஸ் 11.7.8னாக்கா என்ன அப்படின்றது உங்களுக்கு வென்ச்சோராவா மானிட்டரியா இல்லை வந்து சொனாமாவா அப்படின்னு காமிச்சிடும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன சாஃப்ட்வேர் என்ன மேக் ஓஎஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். என்ன டவுன்லோட் ஸ்பீட் இருக்கும் உங்களுக்கு இன்டர்நெட்டில் அந்த டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் அந்த மேக் ஓஎஸ். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. பென்ட்ரைவில் வந்து ஓஎஸ் காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர் வந்து வேலிடேட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கேட்டுச்சு. நம்மளுடைய சிஸ்டம் பாஸ்வேர்ட் நம்ம அதை போட்டாச்சு. போட்டு விட்ட பிறகு இப்போ வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னாக்கா கிரியேட் மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர் ஃபினிஷ்டு எக்ஸ்ட்ராக்டிங் த இன்ஸ்டாலர் வுட் யூ லைக் டு கண்டினியூ அண்ட் கிரியேட் அ மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்து மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலராக கிரியேட் பண்ணலான்னு கேட்குது. ஸோ எல்லாமே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எஸ் கொடுத்துருவோம். இப்போ வந்து இன்ஸ்டால் மேக் ஓஎஸ் சொன்னாமா நம்ம அதுதான் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து எதில் வந்து இதை வந்து போடணும் கேட்குது. டெஸ்க்டாப், அதாவது டேட்டா ட்ராவல், அதாவது நம்ம யூஎஸ்பி டிரைவ் 32 GB டிரைவ் அதில் வந்து நம்ம போடக்கூடாதுல. மினிமம் வந்து 16 GB பென் டிரைவாவது இருக்கணும். இப்போ வந்து அந்த பென் டிரைவ்ல ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இருக்கு மேக் ஓஎஸ் சொன்னாம வருது. இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து இதை ஃபார்மட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்ன எப்படி ஃபார்மட் பண்ணி வச்சிருக்கோம்னா மேக் ஓஎஸ் எக்ஸ்டெண்டட் ஜேர்னல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மட்ல இதை வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணி ஃபார்மட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை வந்து அது எரேஸ் கேட்கும், நம்ம அதை கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து இன்ஸ்டால் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ லைன் ஸ்டேஜ் வந்துச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே கொடுப்போம். இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோடிங் கேடிகேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேடிகே தான் உங்களுக்கு வந்து அந்த பக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணும். அதாவது ஒரு ஒய்ஃபை ப்ளூடூத் மாதிரி ஒர்க் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியாது வந்து இந்த கேடிகே தான். ஸோ இப்போ வந்து அந்த கேடிகே இன்ஸ்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆக்சுவலாக வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சது தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் த மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர். எஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டால் டு த டிஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இதே பென்ட்ரைவ்ல ஓப்பன் கோர் லெகசி பேட்ச் அப்படின்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே பார்ட்டிஷன் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து நீங்கள் ரீபூட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி ரீபூட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மேக் ஓஎஸ் சொன்னமாவோட இன்ஸ்டாலேஷன் அந்த டிஸ்கை வந்து அதை எடுத்து உங்களுக்கு என்ன சொல்றது ஸ்டார்ட் அப் டிஸ்கை காமிச்சோம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் டிஸ்கை காமிச்சோன்னா நம்ம அதில் வந்து நம்ம சொன்னமாவை இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் கீ கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் அப் டிஸ்பிளே வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. இன்ஸ்டால் மேக் ஓஎஸ் சொன்னாமா வச்சு உங்களுக்கு பூட் டிஸ்க், அதாவது இது வந்து இந்த ஓப்பன் வியூ லெகசி பேட்ச் அதாவது ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து நம்மளோட மேக்கோட ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் மேக் ஓஎஸ் சொன்னாமா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால் மேக் ஓஎஸ் சொன்னாமா ஸோ மேக் ஓஎஸ் ரெக்கவரிங்கிற விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு.
இப்போ வந்து நம்ம டிஸ்க் யூட்டிலிட்டிக்குள்ள போயிருவோம். உள்ள போனதுக்கப்புறம் நம்ம இந்த மெயின் ஹார்ட் டிஸ்க்க செலக்ட் பண்ணிருவோம். செலக்ட் பண்ணிட்டு இத வந்து நம்ம எரேஸ் குடுப்போம். எரேஸ் குடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா, நம்ம வந்து இந்த ஏபிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஆமா. இந்த அங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபார்மேட் தான் நம்ம எரேஸ் பண்ணணும். இப்ப நம்ம எரேஸ் கிளிக் பண்ணிட்டு, உள்ள போய் நம்ம ஃபைல் நேம் வந்து குடுக்கணும். என்ன அப்படின்னா மேக்கன்டோஷ் ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துருவோம். ஸோ மே ஹெச்டி அப்படின்னு குடுத்துட்டு, கீழ வந்து நம்ம வந்து ஃபார்மேட் செலக்ட் பண்ணணும். அதாவது ஏபிஎஃப்எஸ் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்க் எரேஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. எரேஸ் ஆயிடுச்சு. ஓகே குடுத்துருவோம். இப்போ வந்து நீங்க ஹார்ட் டிஸ்க்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து எம்ப்டி ஹார்ட் டிஸ்க்க காமிக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா ஃபைலுமே எரேஸ் ஆயிடுச்சு. பேக் போயிட்டு, இப்போ வந்து நம்ம மேக்ஓஎஸ் சொனாமாவ செலக்ட் பண்ணிக்கிருவோம். ஓகே குடுப்போம். செலக்ட் பண்ணியாச்சு. தென் வந்து நம்ம கன்டின்யூ குடுத்துருவோம் இப்ப. இப்போ வந்து அ அக்ரி கேட்குது. அக்ரி குடுத்துடலாம். நம்ம வந்து ஓகே குடுத்தோம்னா, இப்போ நம்ம மெயின் ஹார்ட் டிஸ்க்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 டூ 5 டைம்ஸ்க்கு மேல இன்ஸ்டால் ஆகும். ஒரு 5த் டைம்ல தான் வந்து அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு கேட்கும். அப்போ வந்து சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இதான் லாஸ்ட் டைம்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா 4த் டைம் வந்து 5த் டைம் இது. ஸோ இப்போ வந்து ஃபைனல் ரீஸ்டார்ட் இது. சூப்பர். இப்போ வந்து ஆக்சுவலா மேக்ஓஎஸ் சொன்னோமா வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. உங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து ரீஜன் கேட்கும். நம்ம இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே குடுத்துட்டு, கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கேட்குது நமக்கு. இதெல்லாம் நெக்ஸ்ட் குடுத்துருவோம் நம்ம. இதெல்லாம் அப்புறம் வந்து லேட்டர் பண்ணிக்கலாம் நம்ம. வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கேட்குது. ஓகே சூப்பர்ங்க. நம்மளோட நெட்வொர்க் வந்து டிடெக்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம நெட்வொர்க்க வந்து கனெக்ட் பண்ணிருவோம். நம்மளோட பாஸ்வேர்ட் முதல்ல நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் குடுத்துட்டோம்னாக்கா, சூஸ் குடுத்துருவோம். பெரும்பாலும் நம்ம நெட்வொர்க் கனெக்ட் ஆனா தான் நம்ம ஃபர்தரா இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது டவுன்லோட் பண்ணணும். பெரும்பாலும் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பென் டிரைவ்ல எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். நெட்வொர்க்கை வந்து கட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. பட் இந்த டைமிங்ல நம்ம இப்படி பண்ண முடியாது. ஸோ டேட்டா அண்ட் பிரைவசின்னு காமிக்குது. நம்ம கன்டினியூ குடுத்துடலாம். மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு காட்டுது. ஒருவேளை நீங்க வந்து இப்படி வச்சிருந்தீங்கனாக்கா நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே. சைன் இன் ஆப்பிள் ஐடி காமிக்குது. இது ஒரு முக்கியமான போர்ஷன். நம்ம வந்து ஆப்பிள் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட குடுத்து நம்ம உள்ள போயிடலாம். காரணம் என்னன்னாக்கா, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேர் வந்து ஏற்கனவே நம்ம ஐடிக்குள்ள தான் இருக்கும். அதனால வந்து நம்ம ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்து ஸ்டார்ட்டிங்கே உள்ள போய்க்கிருவோம். இல்லன்னா இத ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அப்புறம் கூட நம்ம மறுபடியும் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போலாம். பட் இந்த ஸ்டார்ட்டிங்லயே உள்ள போறது வந்து தி பெஸ்ட் வே. அதனால வந்து நம்ம ஐடி அண்ட் பாஸ்வேர்ட முதல்ல பெர்ஃபெக்ட்டா நம்ம இப்பவே டைப் பண்ணிட்டு உள்ள போறது ரொம்ப நல்லது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் வந்து இந்த ஓப்பன் கோட்ல இருக்க சி பேட்ச்சர ஓப்பன் பண்ணிருவோம். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பென் டிரைவ் மாட்டிக்கிறதுனால ஓஎஸ் பென் டிரைவ் மாட்டிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி ஓப்பன் ஆகும். ஆனா அந்த ஸ்டார்ட் அப் டிஸ்க் காமிய ரிமூவ் பண்ணோம்னாக்கா, நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு கீழ செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து அது ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸ்டார்ட் அப் டிஸ்க் காமிக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த டிக் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் கோட்ல இருக்க சி பேட்ச்சர மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து எந்த லொகேஷன் கேட்கும். லொகேஷன் வந்து ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணிட்டு ஆ நீங்க இன்ஸ்டாலேஷன் குடுத்துருங்க. இப்போ வந்து ரீபூட் கேட்குது. பாஸ்வேர்ட் கேட்குது இப்போ நம்மகிட்ட. ஸோ பாஸ்வேர்ட் குடுத்துறலாம். நமக்கு வந்து மறுபடியும் வந்து ஆ ரீசெட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரீஸ்டார்ட் குடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் டிஸ்க் வந்து காமிக்காது. ஸோ அந்த ஒரு டிக் மார்க் எடுத்து விட்டா போதுமானது நமக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஓஎஸ் சொன்னோமா பெர்ஃபெக்ட்டா ஓப்பன் ஆயிருச்சு. வைஃபை டிடெக்ட் ஆகுது, ப்ளூடூத் டிடெக்ட் ஆகுது. எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா டிடெக்ட் ஆயிருச்சு. ஸோ நீங்க மவுஸ் செட்டிங்ஸ், கீபோர்ட் செட்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மாரி சிஸ்டம் யூஸ் பண்ணலாம்.